friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு ரொம்ப சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான் பார்க்க போகிறோம். அக்கா நான் வாடகை வீட்டில் இருக்கேன், வீட்டில் ஷெல்ஃப் இல்லைக்கா, அதுக்கப்புறம் ஓட்டு வீட்டில் இருக்கேன், நியூ பார்ன் பேபிக்கு ஷெல்ஃப் செஞ்சு காட்டுங்க, மினி வார்ட்ரோப் செஞ்சு காட்டுங்க, குழந்தைங்க ட்ரெஸ் அடுக்கி வைக்க ஷெல்ஃப் காட்டுங்க அப்படின்னு இது மாதிரி ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சீசன் ரொம்பவே கம்மி. ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் ஃபேஷியல் கிட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த தக்காளி அதில் டிப் பண்ணிவிட்டு உங்கள் கையில் அந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் கொடுக்கும். அதே மாதிரி அந்த பிளாக் டேன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். அந்த டொமேட்டோவில் இருக்க சாலிசிலிக் ஆசிட் வந்து ரொம்ப நமக்கு வந்துட்டு அந்த ஸ்கின் ஒயிட்னிங் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் டெய்லி கூட நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் தானே இருக்கும், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு வந்து யாருமே வந்து யோசிக்க வேணாம். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக நம்மளை வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக நம்ம வேலையிலையும் நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். காஃபி பவுடர் வந்து நம்ம கொட்டி வச்சுருப்போம். லைட்டாக தண்ணி பட்டாலும் அவ்வளோதான், போச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அந்த டப்பாவும் காஃபி பொடியும். 2 பேரும் ஒட்டிக்கிட்டாங்கன்னா பிரிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், டிஷ்யூ பேப்பர்கிட்ட கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பரை கடன் வாங்கி அதில் ஒரு 4லேருந்து 5 அரிசி அந்த மாதிரி சின்ன மூட்டை மாதிரி கட்டி உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் இது மாதிரி கூடா நட்பை பிரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக பிரித்து வச்சிடலாம். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஆயில் கேனை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் ரொம்ப கன்றாவியாக இருக்குது இப்போது இதோட நிலமை. இப்போது இதை வாங்க பலன்னு எம்ஜிஆர் மாதிரி கலராக தகன்னு மாற்றலாம். இப்போது ஒரு ஆயில் கண்டெய்னர் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சுடு தண்ணியில் போடணும் அப்படின்னா எந்த அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை அரிசி மாவோ ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் வச்சுருப்பீங்கல்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே வந்துட்டு க்ளீனாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் கோல்டு வாட்டர், நார்மல் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா போட்டு தேய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடாவில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு அந்த மாதிரி எந்த அவசியமே கிடையாது. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நான் இந்த அளவுக்கு கேவலமாக வச்சுருக்கிறப்பயே இவ்வளோ க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து க்ளீனாக தான் வச்சுருப்பீங்க, அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவீங்க. அதனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் டிப் தான். இந்த டிப்பை வந்து ஆயில் கண்டெய்னருக்கு ட்ரை பண்ணுங்கள். சில்வர் வெசலாக இருக்கட்டும், பாட்டிலாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்க்கறதுக்கு பாருங்கள், நல்லா அழகாக புதுசாக இருக்குல்ல. டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனேஸ் சாஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸை தூக்கி போடுறதுக்கும் மனசே வராது. அந்த பாக்ஸை வச்சு இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரியூஸ் பார்த்துடலாம். ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்துன்னு 4 குத்தி இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லேயர். அடுத்ததாக பேக்கிங் சோடா ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த உப்பு பேக்கிங் சோடா மேலே ஒரு பீஸ் அளவுக்கு வந்துட்டு லெமனை வந்து கட் பண்ணி அதில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அதாவது லெமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஓப்பனாக இருக்கணும், இந்த சைடு ஓப்பனாக இருக்கணும், தோல் இல்லாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இருக்காது, நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அழகாக ஒரு மூலையில் உட்காந்துருக்கும். வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இதை மாற்றிக்கோங்க. இல்லை இதை வந்துட்டு ஒரு ஃப்ராக்ரன்ஸாக நான் வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இருந்துச்சுன்னா லெமனுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா காஃபி பவுடர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஹால்லையோ இல்லை பாத்ரூம்லையோ வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அப்படியே மைல்டு ஃப்ளேவராக இருக்கும். போகிறப்ப வரப்பெல்லாம் ஒரு காஃபி குடித்த மாதிரி இருக்கும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஒரு சிம்பிளான ஹோம் ஃப்ரெஷ்னர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் வீடு. டிப் நம்பர் 5. இப்போ தான் முக்கியமான டிப்புக்கு வந்திருக்கோம். மினி வார்ட்ரோப் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை விட பெரிய சைஸ் கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி எல்லாமே வந்துட்டு செலோ டேப் போட்டு ஃபுல்லாக வந்து செக்யூர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா 2 கேலண்டர் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கேலண்டர் அட்டை மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த நடுவில் வைக்கணும், வச்சா அந்த பக்கமும் இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நமக்கு கேலண்டர் அட்டை வந்து தேவைப்படும். இப்போது அடுத்ததாக வந்துட்டு கரெக்டாக வந்து மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு, அதாவது லெஃப்ட்லேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க, ரைட்லேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அந்த கேலண்டர் உள்ளே போகிற அளவுக்கு இன்னொரு கோடும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 ஷெல்ஃப் வந்து வைக்க போகிறேன். அதனால் 2 பீஸ் வந்து இதே மாதிரியே நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தே கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு, சாரி. நான் தான் கோணையாக செஞ்சுட்டேன், நீங்களும் கோணையாக செஞ்சிடாதீங்க, அழகாக நேராக செஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேலண்டர் இதுக்குள்ளே போகிற மாதிரி கேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து க்ளூ கன்னோ ஃபெவிகாலோ எதுவுமே வந்து தேவையில்ல. சிம்பிளான வார்ட்ரோப் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹோல் வந்து கிடைக்கும். இப்போது இதே மாதிரியே இந்த சைடு, அதாவது அந்த சைடு முடிச்சாச்சா, இப்போ பேக் சைடும் இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க.
இப்போ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா பீஸையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஹோல் இந்த பக்கம் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடு வந்து 2 ஹோல் வந்து இருக்கும். இந்த கமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்தனால தான் நான் இந்த கிராஃப்ட் வந்து இதில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கேலண்டரை வந்து உள்ளே அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில் அந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் இருக்குது. அட்டை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா இப்போ இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்டை வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த அட்டையை இதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அட்டை நேராக வச்சாச்சு, அந்த 2வது அட்டை தான் கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. இப்போ அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடும் வந்து வெளியில் கொஞ்சமாக வந்து நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சைடும் அதே மாதிரி இருக்க மாதிரி பார்த்தாச்சா. இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட வார்ட்ரோப் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். க்ளூகன் இல்லாதவங்கன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் வேஷ்டி இல்லை ரேஷன் சாரி வந்து எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து போட்டிக்க போகிறோம். இல்லை ஸ்டாப்லர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப்லர் கூட பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா, டோர் மாதிரி வேணும் அப்படின்னா பெரிய சைஸில் இருக்கிற அந்த 2 பக்கமும் விட்டுருங்க. டோர் இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷனும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ மேலே இருக்க 2 பீஸையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த ரேஷன் கடை வேஷ்டி போட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே எந்த பெயிண்ட்டும் பண்ணலை. அதே மாதிரி இந்த ரேஷன் வேஸ்ட்டையும் அதுவும் வந்து அட்டாச் பண்ணலை. இப்போ அந்த 2 டோரும் வேணான்னு நினச்சிங்கன்னா மீதி இருக்க ரேஷன் துணியை அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மேலே வந்து கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2 எக்ஸஸ் பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சா. இப்போ பார்க்கறதுக்கு குட்டி ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து மினி வார்ட்ரோப். இப்போ இதோட ஓப்பனிங் செரிமோனிக்கு உங்களை எல்லாத்தையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து குழந்தைங்க ட்ரெஸ் வைக்கிறீங்க அப்படின்றதுனால நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க, இல்லை கிளாத் ஏதாவது போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொட்டையாக சிம்பிளாக இருந்துச்சு, அதனால் அந்த மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு கோடாக போட்டேன். டிசைன் போடலான்னு பார்த்தா கடைசியில் அது டிஸ்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அந்த லைனோட விட்டுட்டேன். இப்போ இதில் உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்டு பேண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து ஃப்ராக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னர்ஸ் எல்லாமே. இது வந்து நியூ பார்ன் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற சோப்பு, சீப்பு, பவுட்ரு, கண்மை, பொட்டு என்னென்னலாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். இது நியூ பார்னுக்கு தான் கிடையாது, நம்மளும் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து மறக்காமல் ஒரு வசம்பை வந்து போட்டு வைங்க. ஏன்னா அதுக்கு வந்து பூச்சிகள், கரப்பாம்பூச்சி அதெல்லாம் வராமல் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இன்ஸ்டாகிராமில் வியூவர்ஸ் கிராஃப்ட் போட்டு. இன்றைக்கி ராஜேஸ்வரி அப்படின்ற சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ கப் ஹோல்டர் வந்து போட்டிருந்தோம். அது அப்படியே வந்து செஞ்சு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாரி சிஸ், எனக்கு பேர் தெரியல, எம்ஏ அப்படின்னு தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக க்யூட்டாக செஞ்சுருக்கீங்க சிஸ். அந்த பொம்மை வந்து என்னை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கீங்களாக்கா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்தது. அதே சிஸ்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ பாக்ஸ் வச்சு மேக்கப் ஆர்கனைசர் போட்டிருந்தோம், அதுவும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து அக்கா எப்படி இருக்கீங்க, எங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.